பள்ளிக்கூடத்தில் வந்து படித்தா போதுமா? பத்தாது. அவங்க உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூலுக்கு போனால் பத்தாது, காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்தான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, நீ போய் படிச்சின்னா உனக்கு மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகையாக நான் தரேன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வர்றார். ஜிஆர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அது பேர். உயர்கல்வி சேர்க்கை விகிதம். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு எத்தனை சதவீதம் மாணவர்கள் கல்லூரிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கணக்கு தான் உயர்கல்வி சதவீதம். ஜிஇஆர், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அது பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் டபுள் டிஜிட் கூட இருக்காது. அதிகம் போனால் கேரளா மாநிலம் 10லேருந்து 20% வரும். ஆனால் இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் ஜிஆரில் 45% பெற்று இன்றைக்கி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது.